அனைவருக்கும் வணக்கம். 13 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, அவர்களுடைய இயல்பான மனநிலை என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், இயல்பு போன்றவற்றை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலங்கள் மற்றும் பலவீனங்களை பார்க்கலாம். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே நேர்மையானவர்களாக இருப்பார்கள். பிறவிற்கு உதவி புரியணும் அப்படிங்கிற பெருங்குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களது வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக திடுக்கிடக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதீதமாக இருக்கிறது. அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல் பெரிய பிரச்சனை வரை வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களது வாழ்வு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இளம் பருவத்திலேயே குடும்ப சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. எனவே இளம் வயதிலே பக்குவப்பட்ட மனிதர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்து இவர்களுக்கு பாதிக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெறலாம். மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கம். பெரும்பாலும் இவர்கள் மன வலிமை என்பது சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அசாத்தியமான விஷயங்களை கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வில் வெற்றி பயணத்தை தொடரக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உண்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் வந்தால்தான் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற ஒரு பிரமிக்க வைக்கும் குணத்தை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். நல்ல பழக்க வழக்கங்களை தான் கடைபிடிப்பது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்கின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி ஒரு சிறந்த சுமூகமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அனைவருடைய மனநிலையிலும் மாறுதல் வேண்டும். நல்ல பழக்கம் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை கொண்டு செயல்படக்கூடியவர்களாகவும் அதை தன் வாழ்வில் கடைபிடித்து காட்டக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்த இவர்களுக்கு எதிர்பாலினத்தரால் சில இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு அவ்வப்போது ஏற்படுங்க. பெண்களுக்கு ஆண்களாலும், ஆண்களுக்கு பெண்களாலும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிற்கு தொல்லை கொடுப்பதற்கான விஷயம் இல்லை என்றாலும் அவ்வப்போது மனதை வாட்டக்கூடிய விஷயங்களாக இந்த விஷயங்கள், சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் இவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி அதிகம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பொது காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய, திறன்பட செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். பெயர் என்பது அதிர்ஷ்டகரமாக அமைந்துவிட்டால் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்களாகவும் இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். ஏனென்றால் 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் என்பது 1 என்பது சூரியனையும் 3 என்பது குருவையும் குறைக்கிறது. இந்த 2 எண்களையும் கூட்டினால் 4 என்ற ராகுவின் அமைப்பானது கிடைக்கிறது. இப்படி 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய எண்கள் அடிப்படையில் பார்க்கும்போது 4 என்பது ராகுவின் சாராம்சம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரிய பெரிய குழப்பமான விஷயங்களை கூட மிக எளிதாகவும் சாதாரணமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் அது மட்டுமல்லாது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு இவர்களிடம் கிடைக்கிறது. ஏனென்றால் 1 என்ற சூரியனின் அம்சம் என்பது இவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதன் விளைவாக பல அசாதாரண விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது இவர்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த 3 என்ற எண். 3 என்பது குருவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. குருவின் சாராம்சம் பல விஷயங்கள்ல இவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சூரியன் குரு இணைவதன் காரணமாக 4 என்ற ராகுவின் தன்மையானது பல விஷயங்கள்ல வெளிப்பட்டாலும் குருவின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக தான் இருக்கிறது இவர்களுக்கு. எனவேதான் பல விஷயங்கள்ல தர்ம சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு குரு பகவானுடைய அருளால் அதீதமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதால் தர்ம சங்கடமான விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் 4ஆம் தேதி என்பது ராகுவின் எண் கொண்ட அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 என்ற 13ஆம் தேதியின் கூட்டுத்தொகையானது. எனவே அனைத்து விஷயங்களிலும் சற்று ராகுவினுடைய தன்மை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படி ராகுவின் தன்மை வெளிப்படும் போது பல விபரீத யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இவர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்க இருக்கிறது தான் என்பது யதார்த்தமான
யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகங்கள் கற்பனையான விஷயங்களை கூட செய்து காட்டுவதில் மிக சிறந்த கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 13ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் பெரும்பாலும் எதிர்மறையான சிந்தனைகள் இவர்களுக்கு அவ்வப்போது தோன்றுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டு நேர்மறையான சிந்தனையுடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாகவும் வலுவாகவும் கிடைக்கிறது இவர்களுக்கு. மேலும் இவர்களுடைய சிந்தனை என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது. சிந்தனையில நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்காக தன்னுடைய செயல்பாடு நிலைப்பாடு அனைத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இளம் பருவத்தில் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகையான விஷயங்கள் அனைத்துமே வளர்ச்சி அடைந்ததற்கு பின் மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இளம் பருவத்திலிருந்து படிப்படியாக வேதனை துன்பம் அனைத்துமே குறைந்து இறுதி கட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய வாழ்வில் ஆன்மீக நாட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மற்ற தேதியில் பிறந்தவர்களை விட சற்று கூடுதல் ஆன்மீக நாட்டம் என்பது இந்த 13ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இருக்கிறது. வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு மற்றவர்களிடம் ஆலோசனை செய்து அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது தெய்வீக வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக அனைத்து துன்பங்களும் குறையும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தெய்வீக வழிபாடை ஆழ்ந்த முழு மனதுடன் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை கிடைக்கக்கூடிய முடிகிறது இவர்களது வாழ்வில். ஏனென்றால் மற்றவர்களிடம் ஆலோசிக்கும் போது பல்வகையான புதிய முயற்சிகள் புதிய சிந்தனைகள் இவர்களுக்கு துளிர் விடுவதற்கான வாய்ப்பு மற்றும் கூடுதலாகவே இருக்கிறது. மேலும் இவர்களுடைய வாழ்வை என்பது புயலில் சிக்கிய படகு போல போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். பின்னர் கரை தப்பி கரை சேருவது போல் அந்த படகு எப்படி கரை சேருகிறதோ அது போன்றுதான் இவர்களுடைய வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கு சற்று போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட போராடக்கூடிய மனநிலையில் அவற்றை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் இவர்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விஷயங்களிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரமிக்க வைக்கும் குணமாக பார்க்கப்படுகிறது. இது பலமாகவும் இருக்கிறது. அதே சமயம் சில நேரங்களில் இதுவே பலவீனமாகவும் மாறிவிடுகிறது. மேலும் இவர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை மன வலிமை கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அதை நீக்கிவிடுவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய ஆன்மீக பலம் என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கும். ராகுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் போது ஆடு மாடு கோழி வளர்ப்பு விவசாயம் தொழில் என அனைத்து விஷயத்திலும் கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலை சட்ட வல்லுநர் போன்ற அனைத்திலுமே மிக சிறந்த நபர்களாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. முன்பின் தெரியாதவர்களிடம் கூட அன்பு காட்டி அதீத அக்கறை கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். அதே சமயம் ராகுவின் ஆதிக்கம் சற்று குறையும் போது எதிர்பாராத சில தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். பெரும்பாலும் 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த தீய பழக்கங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கின்றனர். சூழ்நிலை தமக்கு சாதகமாக அமையவில்லை என்றாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுடைய மிக முக்கிய குணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்க 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.